ஃப்ரைடே ஈவினிங்கு மேலே போயிட்டு நித்தி மல்லிகைப்பூவில் வந்துட்டு எல்லா பூவும் வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். பாப்பா வந்துட்டு நான் கட்டுறேம்மா பூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், சரிம்மா நீ கட்டுமா அப்படின்னேன். இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து பூ கட்டவே தெரியறதில்ல. அப்போல்லாம் வந்து எங்கள் அம்மா வந்துட்டு அந்த தொடப்பு குச்சி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் வந்துட்டு கட்டை வந்து கற்றுக்குந்து. ஆனால் இப்போ பூ கட்டுறதே வந்து ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து பாப்பாவுக்கு வந்துட்டு பழகியிருக்கேன். கொஞ்சம் நிதானமாக தான் கட்டுவாள், இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவள் வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பூ வந்து கட்டுவாள். ரொம்ப ஈஸி தான். பூ கட்டுறதுன்றதே பெரிய ஒரு ஸ்கில்லு தான். அதை நம்ம அந்த ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கணும் நம்ம. ஏன்னா அது நல்ல ஒரு நரம்புங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பிடிப்பை வந்துட்டு தர்றதுனால நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான் பூ கட்டுறதுன்றதுமே. அது நம்ம 2 விரலும் நம்ம சேர்த்து ஒரு பிடிக்கிறோம் அப்படின்னாக்கா அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசனம் மாதிரி தான் அது. ஸோ உங்களுடைய பொம்பளை பசங்களும் ஆம்பளை பசங்களும் கண்டிப்பாக வந்துட்டு பூ கட்டுறதுக்கு வந்து கற்றுக்கிடுங்க. ஐயோ ஆம்பளை பசங்களுக்கு பூ கட்டுறதானா கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லை.